என் பெயர் மு. பிரசாந்த். நான் பேச வந்த தலைப்பு ராஜம்மாள். படிப்பே தலையாக ஸ்டாண்டிங் மைக் தரவா? இது புடிச்சிட்டு இது பார்த்து படிச்சிடுவா. ஸ்டாண்டிங் மைக் ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் மைக் படிப்பே தலையாக கடமை. தம்பிட இங்கு பாரு, இன்னும் ஒரே ஒரு வாய் வாங்கு. சின்னை துணியில் சாய்ந்து கொண்டிருந்த ராஜம்மாள் இடுப்பில் இருந்த தம்பிக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தாள். வேணாம் மழையில் பதில் தந்த தம்பி வாயை திறக்க மறுத்தான். எப்படியாவது காக்காவை காட்டி தம்பிக்கு உணவை உள்ளே தள்ளுவதில் மும்முரமாக இருந்தாள். ராஜம்மாளின் அம்மா அப்பா இருவரின் பூர்வீகம் திருநெல்வேலிதான். அப்பாவுக்கு பார்ப்பேணி பணியாற்றினார். அப்பா மைக்கேல் பாக்கியநாதன் பிள்ளைகளுக்கு காடு, செடி, இயற்கை பற்றி சொல்லி கொடுத்திருந்தார். அன்பையும் சொல்லி தந்தார். தம்பிக்கு 9 பிள்ளைகள். ராஜம்மாள் எதிர்பார்ப்பது போல பள்ளியில் நிறைய கற்றுக்கொண்டார். ஆனால் உணவுதான் அவளுக்கு பிடிக்கவில்லை. பால் பொருட்கள் கையில் எதுவும் கிடையாது. பள்ளியில் உணவு சுமார் என்றாலும் பாடங்களும் எல்லாம் போதும் போதும் என்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். கணக்கு, ஆங்கிலம், வரலாறு, புவியியல், இசை அனைத்தையும் ஆர்வமாக படித்தார். மேல்நிலை பள்ளி படுக்கும் பருவமும் வந்தது. நகராஸ் நாயபுரம் நாத்விக் பள்ளிக்கு ராஜம்மாளையும் துணைக்கு கூடவே தங்களை லீலாவும் படிக்க அனுப்பினார்கள். மாமா வந்தார். சொர்ணம்மாளின் தம்பி எட்வர்ட் தேவதாஸ் மாமா ராஜம்மாளின் மீது அதிக பிரியம் வைத்திருந்தார். சின்ன வயதில் எப்போதும் அவரை தூக்கி கொண்டு சுற்றுவார். ஒரு நாள் நாத்விக் பள்ளிக்கு ராஜம்மாளின் பெற்றோர் வந்திருந்தனர். உன்னை கல்யாணத்துக்கு கூட்டி போக வந்திருக்கிறோம். கல்யாணமா? யாருக்கு? தேவதாஸ் மாமா. மனதுக்குள் உற்சாகம். அடடே, கொடுத்து வச்ச அந்த பொண்ணு யாருமா? நீதான். அம்மா பட்டென சொன்னால் குழப்பம். படிப்பு தடை போவதை அவள் விரும்பவில்லை. நீங்க மேரேஜ் பண்ணுங்க. பட் டாக்டரை படிக்க வைக்கணும், நிப்பாட்டக்கூடாது. நான் சின்ன பொண்ணுமா, இன்னும் பள்ளிக்கூடவே முடிக்கல. கொஞ்சம் குரலில் அம்மாவிடம் சொன்னால் ராஜம்மாள். மீண்டும் படிப்பு. விபத்து ஒன்றில் சிக்கி இறந்து போனார் தந்தை மைக்கேல். பிருந்தாவனம் என்கிற தோட்டம் குடும்பத்தின் வாசம் இருந்தது. மாடு, கோழி, நிலத்தை கொண்டு பேய்த்து கொள்ளலாம். ராஜம்மாளின் சில ஆண்டுகளில் முதல் மகனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு மோகன் என்று பெயரிட்டார்கள். படிப்பை தொடங்கி இருந்தால் அதையும் விசாரிக்க சென்றார். ராஜம்மாளின் தேவதாஸ் இதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை. சமையலை படிக்க எது காலேஜுக்கு போகணும் எதிர்ப்பை தேவதாஸ் எந்தெந்த உணவுல என்னென்ன சத்து இருக்கணும் படிக்கிறது. ஆய்வு பக்தி செய்கிறது. சவாலான வேலை, அதை பக்தி ஆய்வு செய்கிறது. இல்லையானால் விலை குறைஞ்ச எளிமையான பொருட்களை சத்தான உணவு சமைக்க கற்றுக்கிட்டு. அம்மா படிக்க போறேன். குழந்தை பிறந்தால் படிப்பதில் இடைவெளி வீழ்ந்தது. ராஜம்மாளின் லீலா அவளுடன் படிக்க கிளம்பினார்கள். மகன் மோகனை அம்மா சொர்ணம்மாளின் கிடைக்கும் சொல்லு. பேருக்குதான். நான் உனக்கு அப்பா அம்மா இரண்டும் நான் தான். கனவுகள் நினைவானாலும் அமெரிக்காவில் குரேசா மாநிலம் பல்கலைக்கழகத்தின் சத்துணவு பட்ட மேற்படிப்பை தொடங்கினார். ராஜம்மாள் ஆஸ்திரேலியா சென்று சில காலம் மகனுடன் தங்கியிருந்த போது உடல்நலை குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். மேற்கு தமிழ்நாடு அவருக்கு மரணத்துக்கு அஞ்சலி செலுத்த. நன்றி.